இன்னைக்கு நம்ம ஜெகநாத் கோவிலுக்கு போக போறோம். எப்படி போகணும்ன்ற வழியை நான் சொல்றேன், நீங்களுமே போய் சாமி கும்பிடலாம். அதுக்காக டாடா நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. இந்த இடத்துல ட்ரெயின் ரொம்ப சீக்கிரமா வந்து எடுத்துருவாங்க. அதனால நீங்க ரன்னிங்ல தான் ஏற மாதிரி இருக்கும். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வந்து ட்ரெயின்ல ஏறி சீட்டை பிடிச்சிருங்க. நான் வந்த நேரம் ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸே இல்ல, அதனால நான் மட்டும் ஜாலியா பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டேஷன்ல வந்து இறங்கினோடனே ரொம்பவே பசி எடுத்தது. சரி போய் சாப்பிடலாம்னு ஸ்டேஷன்ல இருக்க கடையில போய் கேட்டா ரொம்ப ரேட் அதிகமா சொன்னாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஒருவேளை உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இங்க வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சு ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா இங்க நிறைய வண்டி வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. இது வந்து கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்காக இலவசமா வந்து கொடுக்குறாங்க. கோவில் பக்கத்துல பார்க்கிங் இருக்கும். பத்திரமா வந்து உங்க வண்டியை பார்க் பண்ணிருங்க. இங்கே நிறைய சாப்பாடு கடைலாம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டேஷன்ல சாப்பாடு ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம், கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு சுத்தமா வந்து போகணும். அதனால இங்கே கிணறு இருக்கு. கிணறுல பாத்தீங்கன்னா நல்லா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்குள்ள போங்க. ஒருவேளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெகநாத் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. கைஸ், இந்த மேப்கான கோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்படியே வந்து ஸ்பேஸ் விடாம கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி வந்து போடுங்க. மேப் கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா எனக்கு டிஎம் பண்ணி தனியா கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே டிஎம்ல சென்ட் பண்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு